ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். நான் இந்த காம்படிஷனல் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நம்ம இன்னைக்கு டிஎன்பிஎஸ்சி டியூட்டோரியலில் வந்து இந்தியாவோட முக்கிய நெடுஞ்சாலைகள் பற்றி பார்க்க போகிறோம். சரி வாங்க நம்ம பாடத்துக்கு போகலாம். நெடுஞ்சாலைகள். இந்தியாவோட நெடுஞ்சாலைகள் வந்து உலகத்திலேயே மூன்றாவது இடம். அதாவது லென்த்தில் வந்து மூன்றாவது இடம். கிட்டத்தட்ட 4.42 மில்லியன் கிலோமீட்டர் வந்து அதோடைய தூரம். ஓகேவா? இதுலேயே இந்திய நெடுஞ்சாலைகள்லே மிகவும் பெருசு வந்து NH7. இது வந்து வாரணாசி டு கன்னியாகுமரி வரைக்கும் போகுது. அடுத்தது ரொம்ப சின்னது எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா NH47A. இதுதான் மிகச்சிறிய நெடுஞ்சாலை. இந்த மிகச்சிறிய நெடுஞ்சாலை எங்கே போகுதுனாக்கா குண்டனூர் டு வில்லிங்டன் ஐலாண்டு. அதில் வந்து கேரளாவில் இருக்கு. இந்த குண்டனூர் டு வில்லிங்டன் ஐலாண்டு இதுக்கு போகுது. இந்த வில்லிங்டன் ஐலாண்டு இருக்கு இல்லையா, இதுதான் இந்தியாவிலேயே மிகப்பெரிய மனிதனால் உருவாக்கப்பட்ட ஒரு தீவு. உலகத்திலே நிறைய இருக்கு பெருசு பெருசுலாம். பட் வந்து இந்தியாவிலன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த வில்லிங்டன் ஐலாண்ட் தான் வந்து மிகப்பெரிய மனிதனால் உருவாக்கப்பட்ட தீவு. இது வந்து ஒரு போர்ட்டா யூஸ் ஆயிட்டு இருக்கு. சரி வாங்க நம்ம ஒரு நெடுஞ்சாலைகளா அடுத்தது பார்ப்போம். ஃபர்ஸ்ட் NH1, அதாவது நேஷனல் ஹைவே 1. இந்த நேஷனல் ஹைவே 1 வந்து எங்க போயிட்டு இருக்குனாக்கா நியூ டெல்லி டு அம்ரிஸ்டர். நியூ டெல்லி வந்து இந்தியாவோட தலைநகரம் தெரியும். அம்ரிஸ்டர் வந்து பஞ்சாப்ல இருக்கு. இது வந்து எங்க போகுதுனாக்கா அம்பாலா ஜலந்தர். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா டெல்லியிலேருந்து பட்டியாலா, லூதியானா, ஜலந்தர் வழியா வந்து பஞ்சாப் வரைக்கும் போகும் இந்த நெடுஞ்சாலை. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா NH2. NH2 வந்து எதுக்கு வரைக்கும் போகுதுனாக்கா டெல்லியிலேருந்து ஆக்ரா, கான்பூர், அலகாபாத் வழியா வாரணாசி போய் கொல்கத்தா போகும். அதாவது டெல்லி டு கொல்கத்தா. NH2 வந்து எதுனாக்கா டெல்லி டு கொல்கத்தா. இதுதான் வந்து NH2 ஓட ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் பாயிண்ட். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா டெல்லியிலேருந்து கொல்கத்தா வரைக்கும் போகுது. இந்த டெல்லியிலேருந்து கொல்கத்தா வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா டெல்லியிலேருந்து ஆக்ரா வந்து கான்பூர், அலகாபாத், வாரணாசி, அதுக்கப்புறம் வந்து கொல்கத்தாவில் வந்து முடியும். இந்த நெடுஞ்சாலை வந்து டெல்லியிலேருந்து தொடங்கி கொல்கத்தா வரைக்கும் வந்து முடியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா NH3. இந்த NH3 எங்கனாக்கா ஆக்ராவில் தொடங்கி மும்பை வரைக்கும் போகும். நடுவில் குவாலியர், நாசிக், இது ரெண்டு தாண்டி மும்பை வரைக்கும் போகும். இப்போ இதோட மேப் பார்த்தீங்கன்னாக்கா ஆக்ரா வந்து டெல்லி கிட்ட இருக்கு. இந்த டெல்லியிலேருந்து தொடங்கி, அதாவது ஆக்ராலேருந்து தொடங்கி குவாலியர், இந்தூர், நாசிக்கு, மும்பை மகாராஷ்டிராவில் இருக்கு. இந்த மும்பை வரைக்கும் போகும். ஓகேவா? நாசிக் உங்களுக்கு தெரியும், இந்தியாவில் பணம் அச்சடிக்கிற இடம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். ஸோ ஆக்ராலேருந்து தொடங்கி இந்தூர், நாசிக் வழியாக போய் மகாராஷ்டிராவுக்கு, அது மும்பை போயிட்டு முடிவடையும். NH4 பார்த்தீங்கன்னாக்கா தானேலேருந்து சென்னை வரைக்கும். தானே வந்து இப்போ தானே தொடங்கினாக்கா பூனே, பில்ஹாம் வழியா போயிட்டு சென்னை வந்து முடியும். இதோடைய மேப் பார்த்தீங்கன்னாக்கா தானே வந்து மகாராஷ்டிரா மும்பை கிட்ட இருக்கு. தானே வழியா பூனே, பெல்காவி, இது வந்து எங்க இருக்குனாக்கா கர்நாடகாவில் இருக்கு. ஹூப்ளி வழியா போய் பெங்களூரு, அதுக்கப்புறம் வந்து நம்ம சென்னையில முடிவடையும். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா NH5 வந்து கொல்கட்டாலேருந்து சென்னை வரைக்கும். கொல்கட்டாலேருந்து ஸ்டார்ட் ஆகி சென்னையில் போயிட்டு முடிவடையும். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இது கிழக்கு கடற்கரை சாலையிலே அப்படியே வரும். இது கொல்கட்டாலேருந்து புவனேஸ்வர், இங்கே வந்து ராஜமுந்திரி, விஜயவாடா, அதாவது ஆந்திர பிரதேசில் இருக்கிற ராஜமுந்திரி, விஜயவாடா வரைக்கும் போய் நெல்லூர், அதுக்கப்புறம் வந்து சென்னையில் வந்து முடிவடையும். அதாவது ஈஸ்ட்லேயே வரும். இது ஈஸ்ட்லேயே வந்து அப்படியே முடிவடையும். கிழக்கு கடற்கரை சாலையிலே அப்படியே வந்து இது முடிவடையும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா NH6 எதுனாக்கா கொல்கட்டா டு டுலே. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா கொல்கத்தா வந்து நம்ம வெஸ்ட் பெங்கால் இருக்கு. வெஸ்ட் பெங்கால் பக்கத்தில் இங்கே கொல்கத்தாலேருந்து ஸ்டார்ட் ஆகி ராஜ்பூர், நாக்பூர், அப்புறம் அப்படியே வந்து துலே மகாராஷ்டிராவில் இருக்குது. இங்கே வந்து முடிவடையும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வாரணாசி டு கன்னியாகுமரி. வாரணாசி டு கன்னியாகுமரி தான் NH7. இது இந்த NH7னா இந்தியாவிலேயே மிகப்பெரிய லாங்கஸ்ட் ஹைவே, பெரிய நெடுஞ்சாலை இதுதான். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட 2400 கிலோமீட்டர் கிட்ட வரும். அது வாரணாசி தொடங்கி, வாரணாசி வந்து உத்தரப்பிரதேசில் இருக்கு. வாரணாசி வந்து ஹைதராபாத் வழியா பெங்களூரு வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற கன்னியாகுமரியில் கடைசியாக வந்து எண்ட் ஆகும். இதுதான் இதோடைய ரூட்.
ஸோ இந்தியாவிலேயே மிகப்பெரிய ஹைவே எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா இதுதான், வாரணாசி டு கன்னியாகுமரி தான். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா NH8. NH8 வந்து எதுனாக்கா டெல்லி டு மும்பை. இது நடுவில் வந்து ஜெய்ப்பூர், பரோடா, அகமதாபாத் வழியா வந்து மும்பையை வந்து போய் சென்றடையும். இப்போ இந்த மேப் பார்த்தீங்கன்னாக்கா டெல்லி வந்து இங்க இருக்கு, மும்பை வந்து இங்க இருக்கு. ஸோ இது நடுவில் வந்து ஜெய்ப்பூர், அகமதாபாத், அதுக்கப்புறம் மும்பை இப்படி வரும். NH9 பார்த்தீங்கன்னாக்கா மும்பை டு விஜயவாடா. இதோடைய மேப் பார்த்தீங்கன்னாக்கா மும்பை வந்து இங்க இருக்கா. ஸோ விஜயவாடா இங்க இருக்கு, விஜயவாடா ஆந்திர பிரதேஷ்ல இருக்கு. மும்பைலேருந்து ஸ்டார்ட் ஆகி ஹைதராபாத் வழியா வந்து நம்ம விஜயவாடாவை வந்து வந்து அடையும். இப்போ NH10 டெல்லி டு ஃபெசில்கா. டெல்லி, இப்போ டெல்லி எங்க இருக்குனாக்கா இதோ இருக்கு, ஃபெசில்கா எங்க இருக்குனாக்கா இதோ இருக்கு. ஸோ டெல்லியிலேருந்து ஃபெசில்கா வரைக்கும் இந்த NH10 வந்து டெல்லி ஸ்டார்ட் ஆகி ஃபெசில்கா வந்து முடியும். NH11 பார்த்தீங்கன்னாக்கா ஜெய்ப்பூர் டு பிகானேர். ஜெய்ப்பூர் எங்க இருக்குனாக்கா இங்க இருக்கு, ஜெய்ப்பூர்லேருந்து பிகானேர் வந்து இங்க இருக்கு. ஸோ ஜெய்ப்பூர் ஸ்டார்ட் ஆகி பிகானேர் வரைக்கும் வந்து முடியும் NH11 அப்படின்றது. NH12 பார்த்தீங்கன்னாக்கா ஜபல்பூர் டு ஜெய்ப்பூர். ஜபல்பூர் எங்க இருக்குனாக்கா இதோ இருக்கு, அதாவது போபால் பக்கத்துல இருக்கு ஜபல்பூர்லேருந்து ஜெய்ப்பூர் இதோ இருக்கு ஜெய்ப்பூர். ஸோ ஜபல்பூர்ல ஸ்டார்ட் ஆகி ஜெய்ப்பூர்ல வந்து முடியும். இது வந்து NH12. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா NH47A. இந்த NH47A அப்படின்றது தான் சின்னது அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே சொன்னேன். இது எங்க இருக்குனாக்கா குண்டனூர் டு வில்லிங்டன் ஐலாண்ட், கொச்சியில் இருக்கிற வில்லிங்டன் ஐலாண்ட் வரைக்கும் போகும். கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர் தான் இதோடைய பாத்தே இருக்கும். இதோடைய இதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா 10 கிலோமீட்டர் தான் இருக்கும். ரொம்ப சின்ன ஹைவே இது, இந்தியாவிலேயே ரொம்ப சின்ன ஹைவே. அது மட்டும் இல்லாம இந்த வில்லிங்டன் ஐலாண்டுன்றது இந்தியாவிலேயே மனிதனால் உருவாக்கப்பட்ட மிகப்பெரிய ஐலாண்ட், ஒரு தீவு. இது எப்படி போகுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா குண்டனூர் அதுலேருந்து வந்து வில்லிங்டன் ஐலாண்டு, இந்த ஐலாண்டு வரைக்கும் போகும். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டுட்டோரியல் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதில் புரியலனாலோ இல்லை இதில் எதனாச்சும் தப்பு இருந்தாலோ கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா கண்டிப்பாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் இதை மாதிரி நிறைய வீடியோ பார்க்கலாம். நன்றி.